அனைவருக்கும் வணக்கம். கதை நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் சொல்லப்போகும் நீங்கள் கேட்கப் போகும் கதை பாண்டிமாதேவி. எழுதியவர் திரு நா. பார்த்தசாரதி அவர்கள். அத்தியாயம் 36. கூற்றத் தலைவர்கள் குறும்பு. மகாராணியாரிடமும் மகாமண்டலேஸ்வரரிடமும் அவமானப்பட்டு ஒப்புரவு மொழிமாறா ஓலை ஏற்றுக்கொள்ளப்படாமல் ஊர் திரும்பிய பொன்மனை கூற்றத்து கழற்கால் மாறனார் தம் குறும்புகளை தொடங்கினார். ஒரு மனிதன் தன்னிடம் இருக்கும் பண்புகளையும் செல்வத்தையும் கெடுத்துக்கொண்டு தன்னையும் தீய வழிகளில் ஈடுபடுத்திக் கொள்கிற அளவு பொறாமை அவனை கெடுத்துவிடும். அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுழி வைத்துவிடும் என்று குரலாசிரியர் பாடியதற்கு இலக்கியமாக மாறியிருந்தார் கழற்கால் மாறனார். தம்முடைய சதிக்கு உடந்தையான கூற்றத் தலைவர்களை மறுபடியும் பொன்மனைக்கு வரவழைத்தார் அவர். அருவிக்கரை கூற்றத்து அழகிய நம்பியார், பாகோட்டு கூற்றத்து பரிமேல் வந்த பெருமாள், தோவாழை கூற்றத்து நன்கணிநாதர் ஆகிய மூவரும் இரண்டாம் முறையாக பொன்மனைக்கு வந்தார்கள். கழற்கால் மாறனாருக்கு செல்வாக்கை காட்டிலும் செல்வம் அதிகமாக இருந்தது. ஒளியும் அழகும் நிறைந்து ஊருக்கே தனி கவர்ச்சி பூட்டி கொண்டிருக்கும் அவருடைய மாளிகைக்கு அந்த ஊரின் பெயரையே இட்டு செல்லலாம் போலிருந்தது. அத்தகைய ஒளி நிறைந்த மாளிகையில் கூடி இருள் நிறைந்த எண்ணங்களை சிந்தித்தார்கள் கூற்றத் தலைவர்கள். நான் அப்போதே நினைத்தேன், பனங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது. இடையாற்று மங்கலம் நம்பி நம்முடைய எதிர்ப்பை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டார் என்று முன்பே எனக்கு தெரியும் என்று பரிமேலு வந்த பெருமாள் பேச்சை தொடங்கினார். அது பெரிய மலை ஐயா, அதை சரிய வைக்க வேண்டுமானால் பூகம்பத்தை போல் வலிமையான பெரிய எதிர்ப்புகள் ஒன்று கூடி வீழ்த்த வேண்டும். நாம் 4 பேர்கள் அந்த மலைக்கு முன் எந்த மூலையோ என்றார் நன்கணிநாதர். இப்படி வெளிப்படையாக ஒப்புரவு மொழிமாறா ஓலையை கொண்டு போய் மகாராணியிடம் கொடுத்து அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்தது நமது பெரும் பலவீனம். நாம் யாரை எதிர்க்கிறோமோ அவருக்கே நம்முடைய எதிர்ப்பு தெரிந்துவிட்டது. இப்படியெல்லாம் வருமென்று தெரிந்திருந்தால் வெளிப்படையாக எதையும் செய்யாமல் மறைமுகமாக எதிர்ப்பு வேலைகளை செய்திருக்கலாம் நாம் என்றார் அழகிய நம்பியார். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே வீற்றிருந்த கழற்கால் மாறனாருக்கு எரிச்சலாக வந்தது. மகாமண்டலேஸ்வரரை பற்றி அப்போது யாராவது வாய் ஓயாமல் தூற்றி பேசினால் அவருக்கு ஆறுதலாக இருக்கும் போலிருந்தது. ஆனால் எல்லோருமே அவரை தூற்றுவதாக எண்ணிக்கொண்டு அவருடைய பெருமையை உயர்த்தி பேசிக்கொண்டிருந்தார்கள். அந்த பேச்சினால்தான் அவருடைய மனதில் கொதிப்பு மூண்டது. கொதிப்போடு பேசலானார் அவர். முதலில் மகாமண்டலேஸ்வரருக்கு வேண்டாதவர்கள் எல்லோரையும் நம்மோடு சேர்த்து கொள்ள வேண்டும். கட்சி கட்டிக்கொண்டு கிளம்பினால்தான் எடையும் திடமாக எதிர்க்க முடியும். தளபதி வல்லாளத்தேவனுக்கும் மகாமண்டலேஸ்வரருக்கும் ஏதோ சில பிணக்குகள் இருப்பதாக தெரிகிறது. தென்பாண்டி நாட்டின் படைத்துறையை சேர்ந்த வேறு சிலருக்கும் இதே போல் அவர் மேல் ஒரு விதமான வெறுப்பு இருக்கும் போலும். அவற்றையெல்லாம் நாம் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மாறனாரே, நீங்கள் சொல்வது சரிதான். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். தளபதி வல்லாளத்தேவன் மகாமண்டலேஸ்வரரை வெறுக்கிறான் என்பதற்காக நம்மை ஆதரிப்பான் என்று நாம் எதிர்பார்ப்பது தவறு. மகாமண்டலேஸ்வரர் என்ற பதவியும் வளைந்து கொடுக்காத அறிவையும் தான் அவன் வெறுக்கிறான். நாமோ அந்த பதவியையும் அந்த மனிதரையும் அந்த அறிவையும் எல்லாவற்றையுமே வெறுக்கிறோம். வல்லாளத்தேவன் சூழ்ச்சிகளையும் அதிகாரத்தையும் எதிர்ப்பவனாக இருந்தாலும் கடமையையும் நேர்மையையும் ஓரளவு போற்றுகிறவனாகவே இருப்பான் என்று பரிமேலு வந்த பெருமாள் கழற்கால் மாறனாருக்கு மறுமொழி கூறினார். நான் சொல்லுவது என்னவென்றால், 8 திசையிலிருந்தும் ஒரே குறியில் கூர்மையான அம்புகளை பாய்ச்சுவது போல் மகாமண்டலேஸ்வரர் மேல் எதிர்ப்புகளையும் துன்பங்களையும் பாய்ச்ச வேண்டும். அவற்றை தாங்க முடியாமல் அவராகவே பதவியிலிருந்து விலகி ஓட வேண்டும். மாறனாரே, அப்படி அவர் தாங்க முடியாமல் விலகி ஓடிவிடுவார் என்று நீங்கள் நினைப்பதே பிழையான நினைவு. நாம் எல்லாம் சில சந்தர்ப்பங்களில் விழித்து கொண்டிருக்கும் போதே தூங்கிவிடுவோம். ஆனால் அவரோ தூங்கிக் கொண்டிருக்கும் போதும் விழித்திருப்பார். அவரை ஏமாற்றுவது அவ்வளவு எளிதல்லை என்று நன்கணிநாதர் மறுபடியும் மகாமண்டலேஸ்வரரின் புகழ் பாடத் தொடங்கிய போது கழற்கால் மாறனாரின் முகம் சுருங்கி சிரித்தது. அந்த முகத்தில் கடுமையான வெறுப்பு பரவியது. முதல் காரியமாக எதிரியின் பெருமையை புகழும் இந்த ஈனத்தனம் நம்மிடமிருந்து ஒழிய வேண்டும் என்று உரத்த குரலில் எரிந்து விழுந்தார் பொன்மனை கூற்றத் தலைவர். அந்த குரலில் இருந்த வெறுப்பின் வேகம் மற்ற 3 பேரையும் நடுங்க செய்வது. 3 பேரும் தாங்கள் பேசுவதை நிறுத்தி கொண்டு மௌனமாக இருக்க தலைப்பட்டனர். கழற்கால் மாறனாரும் அந்த மௌனத்தை தான் விரும்பினார்.
அம்மூன்று பேரும் தமக்கு அடங்கியிருந்து தாம் சொல்பவற்றை மட்டும் கட்டளைகளைப் போல கேட்க வேண்டுமென்றே அவர் விரும்பினார். அவர்கள் பதில் சொல்வதையோ சொந்த அபிப்பிராயங்களை சொல்வதையோ அவர் விரும்பவில்லை. ஒப்புரவு மொழிமாறா ஓலையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூறியதுமே நாம் ஒத்துழையாமை எதிர்ப்பும் புரிவோம் என்பதை மகாராணியிடம் சொல்லிவிட்டுதான் வந்தேன். மகாமண்டலேஸ்வரரையும் அருகில் வைத்துக்கொண்டே முன்பெனக்கு அளிக்கப்பட்டிருந்த தென்னவன் தமிழ்வேள் பாண்டிய மூவேந்த வேளாளர் என்ற பட்டத்தையும் ஏனாதி மோதிரத்தையும் திருப்பி அளித்து விட்டேன். அப்போது அந்த இடையாற்று மங்கலத்து மனிதர் என்னை கேவலப்படுத்தி பேசிய பேச்சுக்களை நினைத்தால் இப்போது கூட என் ரத்தம் கொதிக்கிறது என்று சொல்லிக்கொண்டே வந்தவர் பேச்சை நடுவில் நிறுத்தி கொண்டே அந்த 3 பேருடைய முகங்களையும் பார்த்து கொண்டார். பின்பு மேலும் தொடர்ந்து கூறலானார். இனிமேல் மகாமண்டலேஸ்வரருக்கு எதிராக நாம் செய்ய வேண்டிய காரியங்களை சொல்கிறேன். தென்பாண்டி நாடு முழுவதும் பரவலாக அவர் மேல் ஒருவிதமான அதிருப்தி உண்டாகும்படி செய்ய வேண்டும். பாண்டிய மரபின் அரசுரிமை பொருட்கள் காணாமல் போனதற்கு மகாமண்டலேஸ்வரருடைய கவனக்குறைவுதான் காரணம் என்று எல்லோரும் நினைக்கும்படி செய்ய வேண்டும். இளவரசன் ராஜசிம்மன் நாட்டுக்கு வந்து மகாராணியாரை சந்திக்க விடாமல் அவனை எங்கோ கடல் கடந்து போகும்படி துரத்தி இருப்பவரும் அவர்தான் என்று செய்தியை திரித்து பரப்ப வேண்டும். அவருடைய கவனக்குறைவால் தான் கொற்கையில் குழப்பம் விளைந்தது. அவருடைய கவனக்குறைவால் தான் பகைவர் படையெடுப்பு நிகழப்போகிறது. அவருடைய கவனக்குறைவால் தான் மகாராணியின் மேல் யாரோ வேலெறிந்து கொல்ல முயன்றார்கள் என்று எல்லா செய்திகளையும் அவர் மேல் அதிருப்தி உண்டாக்குவதற்கு ஏற்ற விதத்தில் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். போர் ஏற்பட்டு அதற்காக படை வீரர்கள் திரட்டுவதற்கு நம்முடைய கூற்றங்களுக்கு மகாமண்டலேஸ்வரரின் பிரதிநிதிகளாக எவரேனும் வந்தால் படை வீரர்களை அவர்களோடு சேர விடாமல் நாம் தடுக்க வேண்டும். இவ்வளவையும் செய்வதற்குரிய துணிவு நமக்கு ஏற்பட வேண்டும். அந்த துணிவு எனக்கு இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். மாறனாரே, எங்களுக்கு அந்த துணிவு இதுவரையில் ஏற்படவில்லை. இப்போது நீங்கள் வற்புறுத்தி சொல்கிறீர்கள். அதனால் நாங்களும் அந்த துணிவை ஏற்படுத்திக் கொள்கிறோம். போராட துணிந்த பின் தயங்கிக் கொண்டிருக்க முடியாதல்லவா என்று நிதானமாக மறுமொழி கூறினார் பரிமேலு வந்த பெருமாள். முடிந்தால் உங்களில் யாராவது ஒருவர் தளபதி வல்லாளத்தேவனையும் ரகசியமாக சந்தித்து பேசி பாருங்கள். அவனும் மகாமண்டலேஸ்வரரை எதிர்க்கும் ஒரு காரியத்திலாவது நம்மோடு சேருவானா இல்லையா என்பது தெரிந்துவிடும் என்று கழற்கால் மாறனார் சொன்னபோது வேறு வழியின்றி ஒப்புக்கொள்கிறார் போல் அந்த 3 பேருடைய தலைகளும் மெல்ல அசைந்தன. அன்று பொன்மனை கூற்றத் தலைவர்கள் மாளிகையில் மற்ற 3 கூற்றத் தலைவர்களுக்கும் பிரமாதமான விருந்து உபசாரம் நடைபெற்றது. 4 வகை உண்டிகளும் அறுசுவை பண்டங்களும் முக்கனிகளுமாக அப்பெரு விருந்தை உண்டபோது மற்ற 3 கூற்றத் தலைவர்களுக்கும் அந்த வயதான மனிதர் மேல் நன்றி சுரக்கத்தான் செய்தது. அவ்வளவு உபசாரங்களை செய்கிறவருக்காக நன்றியோடு உழைக்க வேண்டுமென்ற ஆவலும் எழுவது இயற்கைதானே. கழற்கால் மாறனாரை சில நாட்களாவது மகாமண்டலேஸ்வரர் பதவியில் இருக்க செய்து பார்க்க ஆசைப்பட்டார்கள் அவர்கள். அந்த கூட்டம் நடந்த சில தினங்களுக்கு பின் சூரியோதயத்துக்கு முன் நாய்கள் குரைப்பது போல் ஒவ்வொரு கூற்றத்திலும் மக்கள் மதிப்புக்குரியவராயிருந்த மகாமண்டலேஸ்வரரை பற்றி குறும்புத்தனமான கெடுதல் பிரச்சாரங்கள் இரகசியமாக ஆரம்பமாயின.